பகுதி 2. டுவெல் கிளிக். இந்த அம்சம் கைகளை முழுமையாக இயக்க முடியாதவர்களுக்கு உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த விட்ஜெட்டை திறக்க மவுஸ்வேர் பேனலில் இருக்கும் கர்சர் ஐகான் மீது உங்கள் கர்சரை வைத்து ஒரு வினாடி காத்திருக்கவும். இதனால் உங்கள் ஸ்கிரீனின் வலது பக்கத்தில் விட்ஜெட் தானாகவே தோன்றும். இப்பொழுது இதில் பல வகையான கிளிக் ஆப்ஷன்ஸ் இருப்பதை நீங்கள் காணலாம். லெஃப்ட் கிளிக் பயன்படுத்த லெஃப்ட் கிளிக் பட்டன் மீது கர்சரை வைத்து அது ஆரஞ்சு நிறமாக மாறும் வரை காத்திருக்கவும். அது செலக்ட் ஆனதை குறிக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் கிளிக் செய்ய விரும்பும் இடத்தில் கர்சர் ஐ கொண்டு சென்று ஒரு வினாடி வைத்திருக்கவும். அப்பொழுது அது தானாகவே லெஃப்ட் கிளிக் செய்யும். லெஃப்ட் கிளிக் ஐ தொடர்ந்து பயன்படுத்த வேண்டுமெனில் லூப் பட்டனை பயன்படுத்தலாம். முதலில் லூப் பட்டன் மீது கர்சரை வைத்து எனேபிள் செய்யுங்கள். பின்னர் லெஃப்ட் கிளிக் ஐ எனேபிள் செய்யுங்கள். இப்பொழுது ஒவ்வொரு முறையும் மீண்டும் எனேபிள் செய்யாமல் தொடர்ந்து கிளிக் செய்யலாம். இப்பொழுது 2 லூப் பட்டன்ஸ் ஏன் இருக்கிறது என்று பார்க்கலாம். முதல் இன்ஃபினிட்டி லூப் பட்டன் மவுஸ் மூவ்மெண்ட் இல்லாமலேயே தொடர்ந்து கிளிக் செய்யும். உதாரணமாக MS வேர்டில் ப்ளஸ் கீபோர்டு பயன்படுத்தும் பொழுது H என்ற எழுத்தின் மீது கர்சர் வைத்தால் அது தொடர்ந்து கிளிக் ஆகிக்கொண்டே இருக்கும். இரண்டாவது லூப் பட்டன் கர்சர் மூவ்மெண்ட் இருந்தால் மட்டுமே கிளிக் செய்யும். அதாவது ஒவ்வொரு கிளிக்குக்கும் கர்சரை நகர்த்த வேண்டும். இந்த அம்சம் ஃபைல்ஸ் ஓப்பன் அல்லது க்ளோஸ் செய்வது போன்ற சாதாரண பயன்பாடுகளுக்கு உதவும். டபுள் கிளிக் ஆப்ஷனை ஃபைல்ஸ் ஓப்பன் மற்றும் க்ளோஸ் செய்ய பயன்படுத்தலாம். கிளிக் அண்ட் டிராக் ஆப்ஷனை எனேபிள் செய்து பேனலை நகர்த்தவும் அல்லது ஃபைல்ஸை மாற்றவும் பயன்படுத்தலாம். ஸ்க்ரோல் ஆப்ஷன் பயன்படுத்த கர்சரை தேவையான இடத்தில் வைத்தால் அது தானாகவே ஸ்க்ரோல் ஆகும். ஜூம் ஆப்ஷன் பயன்படுத்தி சிறிய எழுத்துக்களை பெரிதாக பார்க்கலாம். மேலும் இதில் பல அம்சங்கள் உள்ளன. அவற்றை நீங்கள் தனியாகவும் முயற்சி செய்து பார்க்கலாம். இதுவே டுவெல் கிளிக் விட்ஜெட் ஐ பயன்படுத்தும் முறை. இது ஒரு எளிய ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வழியில் உங்களோட கணினியை துல்லியமாகவும் வசதியாகவும் கட்டுப்படுத்த உதவுகிறது.